இது வந்து கடமைன்னு கூட எடுத்துக்கலாம். சகோதர கடமை, ஒரு ஆன்ம கடமைன்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப இந்த கடமைக்காக நம்ம செய்றோம். அந்த கடமை வந்து நம்மளுக்குள்ள உள்ளூரவே அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வை வந்து நம்ம இன்னுமே சரி பண்ணி இதை ஒரு ஒரு பெருமைக்காக கூட செஞ்சுட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி செய்யலாமே தவிர, ஆனால் அது பரிகாரம் மாதிரியோ சாப்பாடு போட்டால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே செய்வது வந்து அது வந்து இன்னுமே வந்து உங்களை பழமை ஒரு ஒரு மாதிரி குழப்பத்துக்குள்ள தான் கொண்டு போகும். அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆனால் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறேன், எதுவுமே செய்ய மாட்டாரு இறைவன் சொல்லுவாங்க. இப்போ இறைவனுக்கு நீ ஏதோ செய்யணும்னு இறைவனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கியான்னு கேள்வி இருக்குது. அதனால வந்து இதையும் வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் லிங்க் பண்ண தேவையில்லை. ஆனால் என்கிட்ட ஜாதகம் கேட்குறவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க. சார் பரிகாரம்னு வாங்க, போய் யாருக்காச்சும் சோறு போடுன்னு சொல்லுவேன். சரிங்களா? திருவண்ணாமலைக்கு போ, இல்லைன்னா பழனிக்கு போ. நிறைய ஏன்னா மக்கள் கூடுற இடம். நீங்கள் வந்து இப்போ டீனருக்கு முன்னால் உட்காந்துட்டு கடையில் ஏதாச்சும் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. கோயிலில் போய் கொடுத்தா வாங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி வாங்கக்கூடிய இடங்களில் கொண்டு போய் கொடுக்கறது, அதுவும் வந்து அளவாக கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு பசியாடுற அளவுக்கு கொடுக்கறது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கஞ்சி தான் ஊற்றுனாங்க. கஞ்சி ஊற்றுறது எதுக்குன்னா பசிக்கிற மட்டும் தான் வாங்குவோம். நான் போட்டிருக்கேன். நான் தயிர் சோறு போடுவேன், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு போடுவேன். பக்கத்தில் ஒருத்தன் வந்து பிரியாணி கொண்டு வந்து நிப்பாட்டுவான் வண்டியில். எல்லா பேரும் கீழே போட்டு அதை போய் வாங்குவாங்க. அப்போ அவனுக்கு பசியில் என்ன அர்த்தம்? அப்போ பசிப்பவனுக்கு எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும் சாப்பாடு. இது வந்து நம்மளுடைய கடமையாக இருக்கிறது.